கட்டிட்டேன். எப்ப காப்பு மட்டும் தேடி தேடி பிடிச்சி கட்டுறியே, இது எதுக்கு கட்டுற? ஏமா அது பாரம்பரிய காலங்காலமா முன்னோர்கள் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. முதல் ஜியா கட்டினாரு, அப்புறம் எங்க அப்பா கட்டினாரு, அப்புறம் நான் கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் இவங்களுக்குலாம் சொல்லி தர போறேன். என்ன சொல்லி கொடு. அதாவது இத்தனை ஒரு 7, 8, 9 பொருட்கள் அங்கங்க சேர்க்கிறாங்க. இதுல வந்து நான் அந்த அருகு, துளசி, இதுகளை மட்டும், மஞ்சள், எலுமிச்சை எல்லாம் செய்யலாம். இது அது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். இங்க நம்ம இடத்துல என்னென்ன கிடைச்சிச்சோ அதை காப்பு கட்டு கட்டுறோம்மா. டவுன்லேயும் கட்டி கட்டி விற்கிறாங்க. வாங்கிட்டு போகிறவங்களும் வாங்கிட்டு போய் வீட்டில் சொருகி விடுறாங்க. அவ்வளோதான். ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாதுமா. இன்னும் எங்கள் முன்னோர்கள் யாரும் சொல்லி கொடுக்கலம்மா. ஒரு சின்ன பையன் ஒரு காளானை பிடிங்கிட்டு ஓடி வந்து, இது என்னதுன்னு தெரியல இங்கே பாருங்களேன் அப்படின்னு கேட்குறேன். ஒரு காலங்கள் வர வர இன்னும் எதெல்லாம் காமிச்சு இது என்னதுன்னு கேட்க போறாங்களோ தெரியல. தாய் தகப்பையும் சொல்லி கொடுக்கணும், பெரியவங்க வீட்டுல இருந்து இன்னது இந்த மாதிரின்னு சொல்லி கொடுக்கணும். ஆனா அதெல்லாம் யாருமே சொல்றது கிடையாது. என்ன ஒரு கோவில்ல இருக்க உனக்குமே இது தெரியாது அப்படின்னு சொல்றேன். அதாவது இதெல்லாம் வந்து இப்படி வேரோட பறிச்சு கட்டுற ஒவ்வொரு பொருள்லையும் ஆயிரக்கணக்கான காரணங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு காரணங்களும் இருக்குது, வரலாற்று கதைகள். ஆனால் முக்கியமாக என்னென்னா, இதில் கட்டியிருக்க பொருள் எல்லாம் வீடை வந்து சுத்தம் பண்ணிட்டு, எதிர்மறை வினைகள் எல்லாம் அகற்றிட்டு, நேர்மறையான விஷயங்களை வீட்டுக்குள்ளே வரவேற்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கந்திஷ்டி கெட்ட விஷயங்கள் எதுவுமே தங்காது. புதுமையாக அந்த வருஷம் பிறக்குது, தை பிறக்குது அப்படின்னா புதுமையான ஒரு வருடமாக வரவேற்கிறது. அதே மாதிரி இது மருத்துவ குணங்கள், இது எல்லாத்துலேயும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதையும் வந்து நம்ம ரெடி பண்ணுறது, இந்த வேப்பலையெல்லாம் அம்மனை வீட்டுக்கு வரவழைக்கிறது, எங்களுக்கு நல்ல அருளை கொடுங்கன்னு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, கெட்டதெல்லாம் விலகி போட்டோம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஒரு ஒரு விஷயமுமே இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமானியமாக வாடிடாது. வாடினாலும் மருத்துவ குணம் அவ்வளவு இருக்கு. ஆமாம், பலன் கொடுக்கக்கூடியது. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு இதில் இருக்க எல்லாமே, ஒரு பூரான் கடிச்சிருச்சுப்பா, ஒரு தேல் கடிச்சிருச்சு, ஒரு பாம்பே கடிச்சிருச்சு அப்படின்னா கூட இதில் மருத்துவம் அப்படியே இருக்குது. உடனே இதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி தான் ஒரு மருத்துவம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மருத்துவம் மாதிரி இது வைக்கிறது. அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு அவசர ஆத்திரத்துக்கு அப்போல்லாம் கரண்ட் இருக்காது. ராத்திரியில் டக்குன்னு ஒரு கரண்ட் போயிடுச்சு, ஒரு பூரான் கடிச்சிருச்சுப்பா, என்ன கடிச்சிச்சுன்னே தெரியலப்பா அப்படின்னா டக்குன்னு இந்த தும்பையெல்லாம் பிடுங்கி கசக்கி, ஒரு ரொம்ப சளி பிடிச்சி பெரியவங்கெல்லாம் கிருன்னு அந்த தும்பை ஒரு 4 கொலையை பிடுங்கினதுமே கசக்கி ஊற்றி விட்டாங்கன்னா சரியாக போயிடும். வேப்பங்குளம் அதே மாதிரி. இதெல்லாம் பாம்பே கடிச்சினாலும் இது அப்படியே மிக்சியில் அம்மியில் நல்லா வலுவலுன்னு மஞ்சளை வச்சு அரைச்சி வடிகட்டி கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே போயிடும். இந்த மாதிரி தும்பையெல்லாம் மூக்கில் ஒரு சொட்டு விட்டாலே சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப சளி பிடிச்சி கிடந்தா அவங்களுக்கு பயன்படும். அது மாதிரி ஆவாரம்பூவு, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆவாரம்பூவு எதிர்மறையில் விரட்டி ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு தாப்பா போகி அன்னைக்கு இந்த இதை கட்டி, நல்லதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, கெட்டதெல்லாம் போங்கன்னு சொல்கிறது தான் இதை கட்டிடுறது. வீட்டை காத்திருக்கிறதுனால அதுக்கு பேர் காப்பு கட்டு. வீடையும் காக்கும், நம்மளையும் காக்கும், நம்ம எல்லாத்துக்குமானது இந்த காப்பு கட்டு. சாதாரணமாக இல்லை. நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாலும் அதில் 1008 காரணங்கள்ங்கிறது இதுதான். சரி, ஆமாம், சிறப்பாக கட்டிடலாமா?